மனிதன் மிருகத்தைப் போலவே மரிக்கப் போகிறான் என்று நினைப்பதால் தன் விருப்பம் போல வாழ்கிறான். வாழ்க்கையினை முழுவதும் அனுபவித்துவிட துடிக்கிறான். இன்று பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கொடுக்கப்படுகிற போதனை இப்படித்தான் இருக்கிறது. பரிணாம கொள்கையும் சுயநல கொள்கையும் வலியுறுத்துவது என்னவென்றால், மனிதன் மிருகத்திலிருந்து தோன்றி மிருகம் போலவே சாகிறான். அவனுக்கு ஆவியோ ஆத்மாவோ இல்லை. ஆகவே மனிதன் மிருகத்தைப் போல வாழலாம் என்று அது சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சென்ற நிகழ்ச்சியிலே நாம் பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 16 3ஆம் அதிகாரம் 15 வரை தியானித்தோம். அதில் முதலாவதாக, சூரியனுக்கு கீழே உள்ள யாராக இருந்தாலும் அவர்கள் மரணத்தை சந்தித்தாக வேண்டும் என்கிற காரியத்தை சாலமோன் அற்புதமாக கவனித்திருந்தார் என்பதை பார்த்தோம். அதாவது, ஞானியோ மூடனோ மரணத்தை சந்தித்தாக வேண்டும் என்னும் உண்மையை உணர்த்தி இருந்தார் என்பதை குறித்து தியானித்தோம். அறிவுடையார் ஆவதறிவென்னும் தாழையான் கண்ணும் உயர்நிலம் தந்து என திருவள்ளுவர் ஒருவருடைய வாழ்க்கையில் அவருடைய அறிவே அவர்களுடைய முக்கிய அங்கமாக இருக்கும் என்று கூறுகிறார். ஆனால் சாலமோனின் வாழ்க்கையில்தான் அறிந்த ஞானத்திலும் நிம்மதியில்லை என்பதை அனுபவித்தருகிறார். இதற்கெல்லாம் மேலாக கடைசியாக ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம். அதாவது, நாம் நமது பிள்ளைகளுக்கு என்று சேர்த்து வைக்கும் சொத்தானது நம்மையே பின் நாட்களில் சஞ்சலப்படுத்தி நம் நாட்களை அலுப்பாக மாற்றிவிடும். இந்த பாடங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்தி இருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றும் கூட பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரை தியானிக்கப் போகிறோம். தேவன் நியாயம் தீர்க்கும் நாளை குறித்தும் உயர ஏறும் மனிதனின் ஆவியை குறித்தும் ஐக்கியமாயிருப்பதில் வரும் நன்மை குறித்தும் கண்டுகொள்ள வாருங்கள். நிகழ்ச்சியில் இணையலாம். பிரியமான சகோதரனை சகோதரியே, உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அற்புதமான செயல்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் கற்றுக் கொடுக்கும் பாடங்களை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். அனுதினமும் அவருக்கு கீழ்ப்படியுங்கள். தொடர்ந்து அவரே உங்களை வழி நடத்துவார். இன்று நாம் சிந்திக்க போகும் வேத பகுதி பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரை. வாசிக்கிறேன். பிரசங்கி 3:16. பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாய ஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. அதாவது, எல்லா மனிதர்களும் பொல்லாதவர்கள் என்று சாலமோன் கூறுகிறார். நாம் எந்த மனிதரையும் நம்ப இயலாது என்கிறார். இது ஒருவேளை உங்களுக்கு வித்தியாசமானதாக தோன்றலாம். ஆனால் மனித பிரகாரமான கருத்துப்படி இது சரியானதே. தேவ பயமில்லாமல் காணப்படுகிற நியாயஸ்தலம் இவ்விதமாகவே இருக்கும். நீதி ஸ்தலத்திலே அநீதி இருக்கிறது. காரணம், நியாயம் செய்கிறவர்கள் உள்ளத்திலே கர்த்தரை குறித்த பயம் இல்லை என்று சாலமோன் கூறுகிறார். சரியான தீர்ப்பு வழங்கப்படவில்லை என்று சொல்லி நீதி வழங்குகிறவர்களுக்கு எதிராகவே வழக்கு தொடுக்க வேண்டியதாகும் என்கிறார். ஏனென்றால் இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படையான தேவ பயம் இல்லை. நம்முடைய இயேசு கிறிஸ்துவே நீதிபரர். நீதி என்றால் என்ன என்பதற்கு முழு விளக்கமாக பரிபூர்ணமான எடுத்துக்காட்டாக அவர் இருக்கிறார். அவர் பேசியது, அவர் செய்தது எல்லாமே நீதியான செய்கைகள். எனவே அவருக்கு பயந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். அவருடைய ஞானத்தை பெற்று ஆளுகிறவர்களுக்கு, நீதி செய்கிறவர்களுக்கு உண்மையான நீதி உண்டு. ஒரு தொழில் அதிபரை குறித்து ஒருவர் இவ்விதமாய் கூறியிருக்கிறார். அந்த மனிதர் எப்பொழுதுமே ஒருவருடன் பழக ஆரம்பிக்கும் பொழுது மற்றவர்களை நேர்மையற்ற வஞ்சகர் என்ற எண்ணத்திலே தான் நடத்துவாராம். அவர்கள் தாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்று நிரூபிக்கும் வரையிலேயும் அவ்விதமாகவே அவர் நடத்துவார். எனவே இவர் ஒரு வெற்றியான தொழில் அதிபராய் இருக்கிறார் என்று புகழ்பெற்ற மனிதர் ஒருவர் கூறியிருக்கிறார். ரோமர் 3:23 சொல்லப்பட்டுள்ளபடி எல்லாரும் பாவம் செய்து என்ற வார்த்தைகளை அவர் மனதிலே கொண்டே இவ்வாறு செயல்படுகிறதாக குறிப்பிடுகிறார். சாலமோன் இந்த வசனத்திலேயும் இந்த கருத்தையே குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து சாலமோன் இந்த தத்துவத்தை பற்றி என்ன கூறுகிறார் பாருங்கள்.
பிரசங்கி 3:17-18, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் எண்ணி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். இந்த வசனம் நம்மை உற்சாகமூட்டுகிறதாக இல்லை, அப்படித்தானே? இங்கே மனிதர்களின் பரிதாபமான நிலைமை சொல்லப்படுகிறது. பிரசங்கி 3:19-20 வசனங்கள், மனுஷருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு, இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல, எல்லாம் மாயையே. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. இந்த கருத்துக்களின் அடிப்படையிலே அநேக புதிய உலக தத்துவங்கள் பிறந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே வேளையிலே இது சூரியனுக்கு கீழே வாழும் மனிதனுடைய கருத்தாகும் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இவன் சுய நலத்திற்காகவே வாழ்கிறவன். தனக்காகவே வாழ்ந்து தன் நலத்தையே முக்கியமாக கொண்டு வாழுகிறவனே புகழை தரும் சில காரியங்களை நாடி தேடுகிறான். அதற்காகவே அவன் செயல்படுகிறான். விளையாட்டுத் துறையிலே, கலைத்துறையிலே, இலக்கியம், இசை இன்னும் பல துறைகளிலே சாதிக்க முயற்சிக்கிறார்கள். அதற்காக இவையாவும் தவறானவை, பாவமானவை என்று சொல்லிவிட முடியாது. இவை தேவைதான். ஆனால் இதன் முக்கிய நோக்கம் சுயத்தை உடையதாயிருக்கிறது, சுய இச்சைகளை திருப்தி செய்கிறதாயிருக்கிறது. அதை அறிந்து செயல்பட வேண்டியது அவசியமாகும். மனிதர்களின் கோட்பாடான பரிணாம வளர்ச்சி என்ன சொல்கிறது என்றால், மனிதன் மிருகத்திலிருந்து தோன்றினான் என்று கூறுகிறது. ஆனால் தற்பெருமை அல்லது சுயநல கொள்கை என்பது மனிதன் ஒரு மிருகமாகவே இருக்கிறான் என்று சொல்கிறது. எனவே மனிதன் மற்றவர்களை கீழ்த்தரமாய் நினைக்கிறான். இதனாலே மனித இன வேறுபாடு உண்டாகிறது. ஒரு இனம் மற்றொரு இனத்தை தாழ்வாய் கருதுகிறது. மாயை என்ற கருத்தை இது உண்டாக்கி மற்றவர்களை விட தான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தை உண்டாக்குகிறது. மேலும் மனிதன் மிருகத்தைப் போல சாகிறான் என்ற ஒரு எதிர்மறையான எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது. மனிதன் மிருகத்தைப் போலவே மரிக்கப் போகிறான் என்று நம்புவதாலே தன் இஷ்டம் போல வாழ ஆரம்பிக்கிறான். வாழ்க்கையினை முழுவதும் அனுபவித்துவிட துடிக்கிறான். இன்றைய பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே நடைபெறுகிற போதனை இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. பரிணாம கொள்கையும் சுயநல கொள்கையும் வலியுறுத்துவது என்னவென்றால், மனிதன் மிருகத்திலிருந்து தோன்றி மிருகம் போலவே சாகிறான். அவனுக்கு ஆத்மாவோ ஆவியோ இல்லை. எனவே மனிதன் மிருகத்தைப் போல வாழலாம் என்று சொல்கிறது. இந்த நோக்கத்தோடு விலங்குகளின் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அதன் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உணவு வைக்கப்படும் பொழுது கோழிகள், இல்லாவிட்டால் நாய்கள் எவ்வாறு செயல்படுகின்றன? ஒன்றை ஒன்று தள்ளி சண்டையிட்டு கொண்டு உணவை பிடுங்குகின்றன, இல்லையா? அவைகள் தன்னுடைய சகோதரன் சகோதரி என்று பார்த்து இரக்கம் காட்டுகிறதா? நாம் உணவை முழுவதும் எடுத்துவிட்டால் மற்றவர்கள் பட்டினியால் வாட வேண்டியது இருக்குமே என்று சிந்திக்கிறதா? இல்லையே. என்று வாலிபர்களும் பெரியவர்களும் மிருகத்தனமாய் செயல்பட காரணம் இந்த சுயநல கொள்கைதான். அவன் மிருகமாய் இருக்கிறான் என்று போதிக்கப்படுவதால் மிருகமாகவே செயல்படுகிறான். ஆனால் இது தவறு என்று அடுத்த வசனத்திலே சாலமோன் கூறுகிறார். பிரசங்கி 3:21, உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? மனிதன் மிருகங்களை விட வித்தியாசமானவன் என்று சாலமோன் விளக்குகிறார். மனிதனுடைய ஆவி உயரை செல்கிறது என்றும் மிருகங்களுடைய ஆவி கீழே பூமியில் இறங்குகிறது என்றும் சாலமோன் இந்த வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். மிருகங்கள் சாதாரணமானவையாய் இருப்பதினாலே அதன் ஆவி கீழே இறங்குகிறது என்கிறார். எனவே மனிதன் விசேஷித்தவன், அவனுடைய ஆவி தேவனிடத்திற்கு செல்லுகிறது. பிரசங்கி 3:22 வசனம், இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாயிருக்கும் நன்மையையே அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார்? இதை வேறு வார்த்தைகளிலே கூற வேண்டுமென்றால், இந்த வாழ்க்கையை நன்றாக அனுபவி என்று இந்த சுயநல கொள்கை கூறுகிறது. இதுவே இன்றைய நாட்களிலே அநேக இடங்களிலே அநேக மக்கள் மத்தியிலே காணப்படும் ஒரு கொள்கை. இந்த உலகத்தோடு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறிக்கொண்டு உன் விருப்பம் போல விலங்குகளைப் போல வாழ் என்கிறது. இந்த கொள்கையின் மூல வார்த்தையையே இந்த வசனத்திலே பார்க்கிறோம். சாலமோன்
மனித பிரகாரமான ஆய்வின் பொழுது இந்த வார்த்தைகளை கூறினார். இதனை அடுத்து பிரசங்கி 4ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரமும் சாலமோனுடைய பரிசோதனையை பற்றியே சொல்கிறது. சுயநல கோட்பாட்டிலே திருப்தி அடைய இயலுமா என்று அவர் ஆராய்வதை பற்றிய கருத்துக்களை தொடர்ந்து இங்கே கூறுகிறார். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது. அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. அருமையானவர்களே, ஏழைகளே ஒடுக்கப்படுகிறார்கள். ஒடுக்குகிறவர்கள் அதிகார பலம், பணபலம் மற்றும் மனித பலம் உடையவர்களாயிருக்கிறார்கள். இவர்கள் தங்களை விட தகுதியிலே குறைந்தவர்களை ஒடுக்குகிறார்கள். இவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கும் தேற்றுவதற்கும் ஆட்கள் இல்லை என்கிறார்கள். ஒடுக்குகிறவர்களின் பட்சத்திலே அதிகாரம் இருந்தபடியால் அவர்கள் தாங்கள் செய்கிற இந்த அநியாயங்களுக்கு தண்டனை பெறாமல் தப்பிவிடுகிறார்கள். எனவே ஒடுக்கப்படுகிற ஏழைகள் எந்த விதத்திலும் தேறுதலை பெற இயலவில்லை. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்று மரித்தவர்களையே பாக்கியவான்கள் என்றேன். சிலர் இவ்விதமாகவே கூற கேட்டிருப்பீர்கள். நான் செத்துவிட்டால் நலமாயிருக்கும் என்று கூறுவார்கள். இது ஒரு சரியான கருத்தல்ல பிரியமானவர்களே. இது தேவனுடைய நியமத்திற்கு எதிரானதாகும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஆயுட்காலத்திலே அவர் நாம மகிமைக்கென்று வாழ்வதே முக்கியம். அதுவே தேவனுடைய சித்தம். பிரசங்கி 4:3, இவ்விருதரத்தாருடைய நிலைமையை பார்க்கிலும் இன்னும் பிறவாதவனுடைய நிலைமையை வாசி. அவன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் துர்செய்கைகளை காணவில்லையே. இது நாணயத்தின் மறுபக்கம். நான் பிறவாயிருந்தால் நலமாயிருக்கும் என்பது. இவ்வாறு சிலர் கூறுவதையும் நீங்கள் கேட்டிருக்கலாம். இதுவும் தவறான கருத்துத்தான். சாலமோன் இந்த கருத்துக்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறார். மனித பிரகாரமான எண்ணங்களையே அவர் வெளிப்படுத்துகிறார். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாயிருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. நாம் இதற்கு முந்தின வசனங்களிலே சுயநல கொள்கையின்படி செயல்படுகிறவர்களை பார்த்தோம். இவர்கள் தேவன் ஏற்படுத்திய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். ஒடுக்குகிறவர்களுக்கு எதிராக, தவறான காரியங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். சரி, நியாயமான காரியங்களுக்கு இவர்கள் செய்யும் பதில் என்ன? நன்மை செய்கிற மனிதர்களுக்கு எதிராக இவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள்? இவர்கள் நன்மை என்று ஒன்றுமில்லை என்கிறார்கள். இது கால விரயம் என்று சொல்கிறார்கள். இதுவே இந்த கொள்கைவாதிகள் நன்மையை பற்றி கொண்டிருக்கும் கருத்தாகும். இது எதிர்மறையான கருத்திற்கு நேராக நடத்துவதாகும். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மூடன் தன் கைகளை கட்டிக்கொண்டு தன் சதையை தின்கிறான். இந்த வசனத்தை பார்த்தவுடன் உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் வரலாம். அப்படியானால் மூடன் நரமாமிசம் சாப்பிடுகிறானா என்று கேட்கலாம். அப்படியல்ல இதன் அர்த்தம். இவன் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக எதையுமே செய்யக்கூடியவன், தன்னுடைய வாழ்க்கைக்காக உழைக்காதவன். இப்படிப்பட்ட ஒரு மக்கள் கூட்டத்தையும் நம்முடைய சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு எல்லாமே அவர்கள் கைகளிலே கொண்டு வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். முயற்சிகள் எதையும் மேற்கொள்ளாமல் சோம்பலோடு உட்கார்ந்திருக்கிறவர்கள், தங்களுக்கு தாங்களே தீமையை உருவாக்கி கொள்ளுகிறவர்கள். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், வருத்தத்தோடும் மன சஞ்சலத்தோடும் 2 கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைச்சலோடு 1 கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம். இது ஒரு சிறந்த கருத்தாகும். இந்த மனிதன் தனக்கான எல்லாவற்றையும் செய்ய முயற்சிக்கிறவன், செயல்படுகிறான். இவ்வாறு முயற்சித்து தன் வாழ்வை முன்னேற்றத்திற்கு கொண்டு வருகிறான். இவன் வருத்தத்தோடும் மன சஞ்சலத்தோடும் 2 கைப்பிடி நிறைய கொண்டிருப்பவனை விட மேலானவன். பிரசங்கி 4:7 பாருங்கள். பின்பு நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே மாயையான வேறொரு காரியத்தை கண்டேன். இவ்வாறு மாயையை பார்த்து கொண்டிருப்பது ஒரு எதிர்மறையான கொள்கைக்கு நேராய் நம்மை நடத்துகிறது. இவ்வாறு எதிர்மறையான நம்பிக்கைக்கு நேராக நடத்தும் இந்த சுயநல கொள்கையினாலே அநேக தற்கொலைகள் தான் நடக்கின்றன. இவர்கள் எந்த நிகழ்ச்சியிலும் குறைகளையும் கவலைகளையுமே காண்கிறார்கள். எல்லாமே ஒன்றுமில்லாமையிலே சென்றுதான் முடிவடையும் என்பதே இவருடைய கருத்து. இதுவும் ஆரோக்கியமான ஒரு கருத்து அல்ல.
பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. இது ஒரு சிறந்த ஓவியம் இல்லையா? இந்த கொள்கைப்படி நீங்கள் ஒருவருக்காக வேலை செய்து உதவி செய்தாலும் அதுவும் காலத்தை வீணாக்குவதே ஆகும். நாம் யாருக்காக பிரயாசப்படுகிறோம்? நாம் பிரயாசப்படுவது பயனுடையது தானா என்றெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரு அறிவுடையவனுடைய கடமை. இதை மனிதர்கள் சிந்திக்கவில்லையானால் அது மாயையாகவே இருக்கும். பிரசங்கி 4:9 பாருங்கள். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். இங்கே ஒருவர் மற்றொருவரோடு சேர்ந்து இருப்பதின் பயனை கூற ஆரம்பிக்கிறார். இதிலும் சுயநலம் கலந்திருப்பதை பாருங்கள். அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் என்று கூறுவதிலே நல்ல பலன் உண்டாவதற்காக சேர்ந்திருக்கிறார்கள் என்கிறார். இதுவும் சுயநல கொள்கையாயிருக்கிறது. அதே வேளையிலே தனியாக முயற்சிப்பதை விட மற்றவர்களோடு இணைந்து முயற்சிக்கும் பொழுது அதில் நல்ல பலனை காண முடியும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். இதிலே திருமணத்தையும் அதேபோல நட்பையும் வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. சுயநலத்தினால் வாழும் பொழுது தனிமையாக வாழ வேண்டும் என்பதில்லை என்று சாலமோன் கண்டுகொண்டதாய் கூறுகிறார். உனக்கு உதவி செய்வதற்கும் உன்னோடு நிற்பதற்கும் ஒருவர் தேவை. ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ என்கிறார். அதாவது பயணப்படும் பொழுது அல்லது ஒரு பகுதியிலே ஏறும் பொழுது ஒருவர் விழுந்து விட்டார், தூக்கிவிட ஒரு துணை தேவை. இல்லாவிட்டால் விபத்து வேளையிலே மற்றவர்களின் உதவி அவசியம். தனிமையாக இருந்து வாழ்க்கை நடத்துகிற வயதானவர்களுக்கு இப்படிப்பட்ட கடின சூழ்நிலைகளில் உதவும் நண்பர்கள் தேவை. ஒருவன் விழுந்தால் உடனாளி தூக்கிவிட முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சியிலேயும் மற்றவர்கள் ஐக்கியத்தினாலே தூக்கிவிட முடியும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பவுல் இவ்வாறு கூறியிருக்கிறார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்கிறார். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும், ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? பிள்ளைகள் பெற்றோருக்கு அருகிலே படுத்து கொண்டிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். குளிர்காலங்களிலே அவர்கள் தந்தைக்கு அல்லது தாய்க்கு அருகிலே ஒட்டி படுத்துக் கொள்வதை நாம் அறிவோம். அதனால் அவர்களுக்கு சூடு உண்டாகிறது. அதே போல தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொண்டவர்களாக, ஒருவருடைய பணியிலே ஒருவர் உற்சாகமூட்டுகிறவர்களாக தொடர்ந்து மகிழ்ச்சியோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓடச் செய்ய வேண்டும். அவர்கள் ஆவி குளிர்ந்து போகும் பொழுது அனல் மூட்டி ஒருவருக்கொருவர் சூடு உண்டாக்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஐக்கியமின்றி ஒண்டியாயிருப்பவனுக்கு இவ்விதமான சூடு உண்டாவது எப்படி? பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. இருவர் ஐக்கியமாயிருக்கும் பொழுது அவ்வளவு பலனானால் மூவராயிருப்பது ஒரு கூட்டத்திற்கு சமம். நமக்கு எதிராய் ஒருவன் வரும்பொழுது நாம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டமாய் இருப்பது நலமாயிருக்கும். சுயநல நோக்குள்ள ஒரு மனிதனால் இந்த வாழ்க்கையிலே திருப்தி அடைய முடியாது. அதே போல தனியாக ஒரு பணியிலே ஈடுபடும் பொழுதும் அது சிறிது நாட்களுக்கு வேண்டுமென்றால் திருப்தி அளிக்கலாம், ஆனால் இறுதியிலே களைப்பையே உண்டாக்கும். எனவே ஐக்கியமானது அவசியமானதாக இருக்கிறது. எங்கே 2 பேர் ஐக்கியமாக தேவ அன்போடு காணப்படுகிறார்களோ அங்கே 3வது நபரான இயேசுவும் வந்து ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். எம்மாவுக்கு 2 சீஷர்கள் செல்லும் பொழுது அவ்வாறு 3வது நபராக இயேசுவே தானே வந்து இணைந்து கொண்டவராய் காணப்படுகிறார். எனவே ஆவிக்குரிய போராட்டத்திலும் ஆவிக்குரிய பணிகளிலேயும் இயேசு நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஒருவனும் நம்மை மேற்கொள்ள முடியாது. முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமான இளைஞனே வாசி. சாலமோன் ஞானியான இளைஞனாகவும் மூடனாகிய ராஜாவாகவும் காணப்படுகிறான். ஒருவர் பெரிய பதவியை வகித்தாலும் அவனுக்கு ஞானம் இல்லை என்றால் அவனை ஜனங்கள் மதிக்க மாட்டார்கள். அவன் ராஜாவாக இருந்தாலும்
அவனுக்கு மேன்மை இல்லை. ஆனால் ஒரு ஏழையாக இளைஞனாக ஒருவன் இருந்தாலும் அவன் ஞானவானாக இருந்தால் அவன் ஜனங்களால் மதிக்கப்படுகிறவனாய் இருப்பான் என்று சாலமோன் சொல்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? சுயநலவாதிகளாய் காணப்படுகிறீர்களா? இல்லை என்றால் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அனைவரையும் நேசிக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? சுயநலமான வாழ்க்கையிலே மன திருப்தி அடைய முடியாது என்பதை சாலமோன் சோதித்து எழுதி வைத்திருக்கிறார். எனவே நீங்களும் அந்த கொள்கையை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை சோதித்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை. வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிவோமா? நீங்கள் ஐக்கியமுடையவர்களாய் காணப்படுகிறீர்களா என்று சோதித்து பாருங்கள். நீங்கள் மற்றவர்களோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது இயேசுவும் தன்னை உங்களோடு இணைத்துக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். முப்புரி நூல் சீக்கிரம் அறாது. இந்த பாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள இன்றே உங்களை அர்ப்பணியுங்கள். நீங்கள் ஒருவேளை இளைஞனாக ஏழையாக இருக்கலாம். ஆனால் இயேசுவாகிய ஞானம் உங்களோடு இருந்தால் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். உங்கள் பதவியோ, உங்கள் அந்தஸ்தோ, உங்கள் அதிகாரமோ, உங்கள் முதிர் வயதோ மதிப்பை கொண்டு வரப்போகிறதில்லை. நீங்கள் பெற்ற தேவ ஞானமே உங்களை கனப்படுத்தும். தேவ ஞானத்தை பெறுவதற்கு இன்று உங்களை அர்ப்பணியுங்கள். நாம் அவரிடத்தில் வரும் பொழுது நம்மை அவ்விதமாகவே நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றி அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நாங்கள் சுயநலவாதிகளாய் இருக்கக்கூடாது என்பதை உம்முடைய வசனத்தின் மூலமாய் எங்களுக்கு உணர்த்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் இந்த தத்துவங்களை அறிந்தோ அறியாமலோ பின்பற்றி விடாதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஞானத்தை முக்கியத்துவப்படுத்தி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரை கிருபை செய்யும். நாங்கள் ஞானமாகிய இயேசுவை சத்தமிட்டு அழைக்கிறோம். இயேசுவே, எங்கள் உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணும் என்று கூப்பிடுகிறோம். நீர் எங்களுக்குள் வரும்பொழுது நாங்கள் பாக்கியவான்களாய் இருப்போம் ஐயா. எந்த நாளிலேயும் என்னோடு ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் ஆசீர்வதித்தரலும், அவளை பலப்படுத்தியறலும். தவறான உலக கண்ணோட்டத்திலே வாழாமல் உமது சித்தத்தை அறிந்து உமக்கு பிரியமானதை செய்ய போதித்தரலும். இந்த நாளிலேயும் நாங்கள் உமக்கென்று வாழ்வதற்கு தேவையான கிருபைகளை நேரே எங்களுக்கு தாரும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய வாழ்க்கையை நாமே இந்த பிரசங்கி புத்தகத்தில் காண்பது போல எத்தனை உண்மையான விஷயங்கள் உள்ளதல்லவா? என்ற தியானத்தில் முதலாவதாக நாம் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன? பூமியின் நியாயஸ்தலத்திலும் அநியாயம் உள்ளது. ஏனென்றால் ரோமர் 3:23 சொல்லப்பட்டபடி நாம் யாவரும் விழுந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனும் இல்லை என்பதே நிதர்சன உண்மை. இவ்வளவு ஏன்? பாவம் மனிதனின் இயல்பை முழுவதுமாக சிதைத்துவிடும். ஆனால் இயேசுவுக்குள் புதிதாக பிறந்த யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால் மேம்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இன்றைய காலத்தில் மனிதனையும் மிருகத்தையும் ஒப்பிட்டு மனிதனை மனிதனாக வாழவிடாமல் ஒரு மிருகமாகவே வாழவிட்டு கொண்டிருக்கின்றனர். எப்படி என்றால், மனிதன் குரங்கிலிருந்து வந்தான், அதாவது மிருகத்தில் இருந்து வந்தான். ஆகவே அவனுக்குள்ளான மிருகத்தின் குணங்கள் அதிகமாக உள்ளன என்று கூறி அவருடைய தப்பிதங்களை அனைத்தையும் தட்டி கொடுக்கின்றனர். அதனாலே அவன் பிறரை பார்க்கும் பொழுது மிகவும் தாழ்ந்தவராகவும் அவனை குறித்து மேன்மையாகவும் மெச்சிக்கொள்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் இதே போலவே சிந்திக்கிறீர்களா? பிறரை தரக்குறைவாக எண்ணுகிறீர்களா? பிறர் உங்களை விட தாழ்ந்தவர்கள் என அவர்களை பிரித்து பார்க்கிறீர்களா? நீங்கள் இன்னும் புதிதாக பிறக்கவில்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக, 4 முதல் 3 வசனங்களிலே மனிதர்கள் படும் அங்கலாய்ப்பை கண்டோம். நான் மரித்து போனால் நலமாய் இருக்கும் என்று சிலர் எண்ணுவார்கள். இன்னும் சிலர் நான் பிறக்காமல் இருந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று கூறுவார்கள். இப்படி நாம் கூறுவதால் தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக நாம் பேசுகிறோம் என்று அர்த்தம். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் இருப்பதற்கு தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நோக்கமற்ற வாழ்க்கை அல்ல.
ஆகவே அதை உணர்ந்தவர்களாக நாம் வாழும் ஒவ்வொரு நிமிடத்தையும் சரியாக உபயோகித்துக் கொள்வோம். பின்னதாக சோம்பேறியை குறித்தும் சுறுசுறுப்பாக இருப்பவனை குறித்தும் ஒரு சில வசனங்களை நாம் தியானித்தோம். நாம் சுறுசுறுப்பாக நமது வேலைகளை சரியாக செய்து நமது நோக்கத்தில் சரியாக இருப்போமானால் நாம் சாப்பிடும் சிறிதளவு அன்னமும் நமக்கு திருப்தி உள்ளதாக இருக்கும். சிறிதளவு அன்னம் என்று குறிப்பிடும் பொழுதுதான் ஞாபகம் வருகிறது, நம்மில் பலர் சிறிதளவில் திருப்தி இல்லாமல் பெருதளவை நோக்கியே தங்களது வாழ்க்கையை நகர்த்தி நிம்மதி இல்லாமல் வாழ்கின்றனர். கடைசியாக நாம் பிறருடன் ஐக்கியமாக சேர்ந்து பணி செய்வதன் அவசியத்தை நன்றாக புரிந்து கொண்டோம். அதாவது நாம் நம்முடைய வாழ்க்கையை கீழே விடும்பொழுது நம்மை தூக்கி விடுவதற்கு யாராவது ஒருவர் நம் அருகில் இருக்க வேண்டும். ஒண்டியாக, அதாவது தனியாக நாம் இருந்தோமானால் அதற்கான வாய்ப்பு இருக்காது. ஆகவே முடிந்த மட்டும் நாம் பிறருடன் சேர்ந்து பணி செய்ய முயற்சிப்போம். தேவன் தாமே இன்றைய தியானத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5.